ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வெயிட் லாஸில் ஒரு நைட் டின்னருக்கு இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அண்ட் ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். ஸோ ஒரு ஸ்பூன் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆயிலு. அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி சேமியா உப்புமா, ரவா உப்புமா அந்த மாதிரியான ஐட்டம்லாம் கடுகு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பொரியலுக்குமே நான் கடுகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடலப்பருப்பு சேர்த்துக்குவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுவிட்டேன். இந்த கொத்தமல்லி தழை அப்படியே ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆரமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சேர்த்துற எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோடய சேனலில் நான் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் தான் நிறைய போட்டுட்ருக்கேன். நார்மலாக சாப்பிட்ற ரெசிபியே எப்படி நம்ம ஆயிலு மற்ற விஷயங்கள்லாம் கம்மி பண்ணி ஒரு ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் செய்யும்போது வெஜிடபிளை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்குவேன். அதாவது ஆவியில் வேக வச்சுக்குவேன். நம்ம இட்லி சட்டியில் வேக வைப்போம்ல, நார்மலாக இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துணி போட்டு மேலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் வச்சு எடுத்துக்குவேன். அப்போ ஆயிலே நம்ம அதை வறுத்து வேக வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்படின்றதுனால நான் அப்படி தான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கும் பீன்ஸும் கேரட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒரு மாதிரி புளிக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த சேமியா அந்த மாதிரி சாப்பிடும்போது புளிக்கிற டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னும்போது ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஸ்லோ குக்னால் சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி சொல்கிறது, டக்குன்னு கருகிரும். அதுக்காக தான். அதே மாதிரி ஒரு ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. ஸோ அது இன்னும் சீக்கிரமாக குக்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே இந்த இடத்துல மஞ்சள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். நான் ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா ஏன்னா இது நான் டின்னருக்கு தான் செஞ்சேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சை கரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் 1 கப் சேமியாவுக்கு கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிராம், அதாவது ஒரு டம்ளர் அப்படின்றது 100 எம்எல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளாக சொல்லணுன்னா 1 கப் சேமியா எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன்னா வேக வச்ச கேரட் பீன்ஸ் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெஷர்மெண்ட் தண்ணி அளவுக்கு இது தான். அண்ட் அதே மாதிரி இது இதுலேயுமே கொஞ்சம் கார்ப்ஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ், அதாவது கார்ப்ஸோட கம்மியாகிக்கும். ஸோ இது மாதிரி நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் அந்த வெங்காய தக்காளி வேகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த காய்கறிக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஃபில்லிங்கான ரெசிபி. நைட் டைமில் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஏர்லி டின்னர் சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப ஃபில்லிங்கான ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இது கூடிய ஒரு 2 டம்ளர் அளவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுட்டு இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இது ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ண சேமியா தான். ஸோ நீங்கள் வந்து வறுத்த சேமியானா பிரச்சனை இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. வறுக்காத சேமியானா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்து கீயோ விட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து அது அந்த பளபளப்பு உதிரி வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இது வெந்துச்சு அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான உங்களுக்கு ஃபைனலாக இப்போயுமே வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைம்லேயும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.